வணக்கம். நான் சித்த மருத்துவர் கௌஷிக் மோகன். இந்த வீடியோ பதிவில் பல பேர் இந்த சிம்டம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, அது அஜீரணம். இந்த அஜீரணம் என்றால் என்ன? அஜீரணம் எதனால ஏற்படுது? அஜீரணம் யாருக்கெல்லாம் வரலாம்? சரி, அஜீரணம் வந்தால் வீட்டிலே இயற்கையான சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம அதில் வெளியே வரலான்ற வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, அஜீரணம் என்றால் என்னென்னா சரியாமை. நம்ம காமனாக சொல்லக்கூடிய ஒரு இன்டைஜன் தான் நம்ம அஜீரணம் சொல்கிறோம். சரி, இது எதனால ஏற்படுறோம் அப்படின்னா அதிகமான அளவு கொழுப்பு பொருள் சாப்பிட்றதுனாலும் சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ண முடியாத உணவு அதிக அளவு சாப்பிட்டாலும் இந்த இன்டைஜன் ஏற்படும். என்னென்ன உணவுலாம் இருக்கலாம் அப்படின்னா நிறைய கொழுப்பு பொருட்கள், நிறைய சில காய்கறிகள் வந்து அதிக அளவு சாப்பிட்டாலும் உண்டாகும். உதாரணமாக கீரை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா இந்த இன்டைஜன் ஏற்படும். அதுக்கப்புறம் பழைய உணவுப் பொருட்கள் ஃப்ரிட்ஜில் இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. வீட்டில் இருக்க எல்லா குப்பையும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நாள் 2 நாள் மாவு வைக்காமல் ஒரு வாரமாக 2 வாரமாக கூட சில பேர் மாவை வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்டோர் பண்ணி உணவு சாப்பிட்றதுனாலும் மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனாலும் இந்த அஜீரணம் ஏற்படுது. இந்த அஜீரணம் வந்துச்சுன்னா என்னென்னலாம் சிம்டம்ஸ் காமிக்கும், இதுக்கு நமக்கு அஜீரணம் தான் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அஜீரணம் வந்துடுச்சுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் அப்படின்னா முதல் பசி வந்து குறையும். பசியே இருக்காது, வயிறு வந்து கம்ப்ளீட்டாக மந்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு கரிசி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு வரும். ஸோ இது மாதிரி தொந்தரவு இருக்குன்னா இது நம்ம அப்பப்போ அக்கேஷனாக வருதுன்னா இது கிரானிக்காக ரொம்ப நாள் பட்ட அடைஞ்சிச்சுன்னா என்ன தொந்தரவு காமிக்கும்? சில பேருக்கு வயிற்றில் புண்ணாகவும் உருவாகும். உதாரணமாக பெப்டிக் அல்சர் சொல்லக்கூடிய புண்ணு உருவாகும். சில பேருக்கு டயபெட்டிக் வரக்கூடிய காரணமும் சில ரிசர்ச் பேப்பர் சொல்கிறாங்க. இது வந்து அஜீரணம் இன்டைஜன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த போதுமான என்சைம்ஸ்லாம் கிடைக்காதனால நமக்கு டயபெட்டிக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அஜீரணம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமடிஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக உணவு செரிக்கிறதுக்கு தன்மைக்குரிய ஒரு சில மூலிகை பொருட்கள்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு மூலிகை பொருள் உதாரணமாக மிளகு, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டா இந்த இன்டைஜன்ன்ற பிரச்சனை குறையும். சரி, இன்டைஜன் வந்துருச்சு, என்ன மாதிரி நம்ம மருந்து பொருள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது உணவுல மாற்றிக்கலாம் அப்படின்றமா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கடைசியாக கொஞ்சமாக சாப்பாட்டில் நான் சொல்லக்கூடிய அந்த ஹெர்பல்லாம் நீங்கள் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு ஒரு அஜீரணம் குறையும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி இது எல்லாமே கலந்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் கலந்து இதெல்லாத்தையும் சமமாக கலந்து நெய்யில் கலந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கடைசியாக ஒரு 2லேருந்து 3 அளவு வாயான சாப்பாடு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இந்த அஜீரணம் குறையும். இது ரொம்ப நாளாக இருக்குது, சரியாக மாட்டேங்குது. நியர்பை டாக்டரை பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகளும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.